எவ்வாறாவது கற்றுக்கொண்டு சென்று விடுங்கள் என்று ஒவ்வொரு முறை பேச்சிலும் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அடுத்ததாக ஒரு சிறு பணியை கொடுத்தால் கூட மிக மிக நேர்த்தியாக செய்து முடிக்கிற உதவி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும், எப்பாடுபட்டாவது ஏதாவது எந்த நெறிமுறைப்படுத்தியாவது மாணவர்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற தோழமைக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், அடுத்ததாக எதிர்கால இந்தியாவை வழிநடத்த இருக்கிற அன்பான மாணவ செல்வங்களுக்கும் அன்பு மிகுந்த காலை வணக்கம். குட் மார்னிங் சார். நான் இன்னைக்கு எடுத்துக்க ஒரு நூல் என்ன அப்படின்னா, கனவு ஆசிரியர். கனவு ஆசிரியரில் கிட்டத்தட்ட அதனோட இந்த நூலை தொகுத்தவர் கா துளசிதாசன் சொல்லிடுவார்கள். அவரும் அதில் ஒரு குறிப்பிட இருக்கார். கிட்டத்தட்ட 20 கதைகள் அதில் இருக்குது. 20 கதைகளில் நான் எடுத்துக்கொண்டது ஒரே ஒரு கதை. அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த டீச்சர் அடிக்க மாட்டாங்க. இதான் தலைப்பு. சரி, இந்த டீச்சர் என்ன கேட்டாலும் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் தலைப்பு. இது எழுதுன அந்த எழுத்தாளர் யார் அப்படின்னா, பாமான்னு சொல்லி வருதுங்க. பேர் என்னது? பாமா. அவங்க எப்படி இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, பிரியமுள்ள ஆசிரியருக்கு, இப்படிதான் அவங்களோட தலைப்பு. என் பிரியமுள்ள ஆசிரியருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. நான் நினச்சி அந்த உண்மையில பாமா பேசுகிற மாதிரி நான் பேசிடுறேன். நான் நினைத்து கூட பார்க்கல உங்களுக்கு கடிதம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு கடிதம் எழுதுவது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, நான் இன்றொரு ஆசிரியராக பணிபுரிகிறேன் சொல்லி குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நினைவுகளை பகிரும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, முதல்ல அவங்க தொடக்கப்பள்ளியில் போய் படிக்கிறாங்க. பாமா தொடக்கப்பள்ளிக்கு போகிறாங்க. தொடக்கப்பள்ளிக்கு போகும் பொழுது அங்குள்ள ஆசிரியர்கள், அவங்க ஆசிரியர் எப்படி இது பண்ணாங்க அப்படின்னா, இந்த குழந்தை நல்லா படிக்குது, சூப்பராக நல்லா படிக்கிறேன், நல்ல நடிப்பு திறமை ஒன்று இருக்குது, நல்லா ஊக்கப்படுத்துகிறாங்க. ஊக்கப்படுத்தினோடனே ஊக்கப்படுத்த எல்லாருமே கொஞ்சம் நம்ம இதாக இருந்தாலும் முன்னாடி போயிட்டு இருப்போம் இல்லையா, அது போன்று பாமா அவர்களும் முன்னோக்கி போகிறாங்க. நல்ல படிப்பு திறனும் வளருது, பேச்சு திறனும் வளருது. அதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறை அந்த ஒவ்வொரு நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறாங்க. பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்க நடத்தின பாடங்கள், அவங்க சொல்லி கொடுத்த 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பில் சொல்லி கொடுத்த இறைவாழ்த்து பாடல் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணி அடுத்து முடிஞ்சோடனே அடுத்து நீங்கள் அசம்பிளி நடத்துவீங்க. இந்த இறைவாழ்த்து கூட்டமும் தமிழ் வாழ்த்து நடத்துவோம். நடந்து முடிந்து நீங்கள் ஒவ்வொரு முறை போகும் பொழுதும் அங்கேருந்து வகுப்பறைக்கு நாங்கள் வரிசையாக போவோம். வரிசையாக போகிற போது ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க. ஏறு போல் நட வீறு கொண்டு நட இப்படி சொல்லிட்டு ஒரு பாடல் பாடிக்கொண்டே போவாங்க. அந்த பாடல் இன்னும் எங்களுக்கு நினைவில் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த பாடலையெல்லாம் நாங்கள் இன்னும் நினச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதில் பல்வேறு வாக்கியங்கள் வருது. அதை குறிப்பிட்டு அடுத்து குறிப்பிட்றாங்க, இது போன்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் என்னோட மாணவர்கள்ட்ட நான் சொல்லிகிட்டு இருப்பேன். அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் சொல்லும் பொழுது, டீச்சர் உங்கள் டீச்சர் இது மட்டும்தான் சொன்னாங்களா, வேறு ஏதாவது சொன்னாங்களா, இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாங்க. நானும் அப்படியே கவனம் ரிசர்ச்சிட்டே போயிட்டு இருப்பேன். இது போன்ற பாடல்கள்லாம் வகுப்பறையில் பாடும் பொழுது அவங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு போட்டி இருக்கும். அந்த வகுப்பில் சத்தம் அதிகமாக வருதா, இந்த வகுப்பில் சத்தம் அதிகமாக வருது போட்டி இருக்க சின்னஞ்சிறு பிள்ளைங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அப்போ ரொம்ப கத்தி பாடுவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அதான் தெரியும். நல்லா கத்தி பாடும் பொழுது டீச்சர் அப்படியே வாயை மாதிரி மூடிப்பாங்களே கண்ணெல்லாம், இப்போலாம் சத்தம் வரான்னு சொல்லிட்டு அப்போல்லாம் நாங்கள் குடுங்கி சிரிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன சின்ன நிகழ்வுகளை பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது அடுத்து அவங்க அந்த தொடக்கப்பள்ளியை முடிக்கிறாங்க. தொடக்கப்பள்ளியை பிரிய மனம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இந்த பள்ளியோட விட்டுட்டு போகிறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிரிய மனம் இல்லாமல் அந்த தொடக்கப்பள்ளியை விட்டு பிரிஞ்சு வராங்க. பிரிஞ்சு வரமா அடுத்து பக்கத்தில் இருக்கிற கூட நடுநிலைப் பள்ளிக்கு போகிறாங்க. நடுநிலைப் பள்ளிக்கு போனோடனே எல்லாம் புதுமையாக தெரியுது அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்க பள்ளிக்கூடம் போயிட்டு 6ஆம் வகுப்பு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் பொழுது சில பாடங்களை குறிப்பிடுவேன், யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். அதில் கதையில் என்ன இருக்குன்னு அதான் குறிப்பிட்றேன். முதல் சொல்லக்கூடிய போகிற ஆசிரியர்னா கணித ஆசிரியர். கணித ஆசிரியர் மேலே ஒரு முறை என்ன பண்ண வாய்ப்பாடு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பாடு இவங்க சரிவர சொல்ல முடியல. அவர் பெஞ்ச் மேலே நிறுத்திட்டோன்னே அவங்க மேலே அதுலேருந்து அவங்க சின்ன சின்ன வெறுப்புகள் வருது. அப்படியே இறந்து போகிறாங்க. அடுத்து அந்த பள்ளியில் கூடிய அறிவியல் ஆசிரியர் ரொம்ப மென்மையானவர், பாசம் உள்ளவர். குழந்தைகள் அந்த பிள்ளைகள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அந்த பிள்ளைங்களுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொண்டு அந்த பிள்ளைங்களை நல்வழியை கொண்டு வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அறிவியல் ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. நமக்கு தெரியும்,
ஆக்சிஜன் பற்றியும் தெரியும், கார்பன் டை ஆக்சைடை பற்றி தெரியும் இல்லையா? ஒரு நெருப்பு எரியுது அப்படின்னா ஆக்சிஜன் எதுக்கு உதவும்? கூடுதலாக எரிய உதவுமா, அணைக்க உதவுமா? கூடுதலாக எரிய உதவும் இல்லையா? அப்போ அந்த ஆசிரியர் அந்த விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆக்சிஜன் நிறைய போனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எரியும். அதே நேரம் கார்பன் டை ஆக்சைடு பண்ணது அந்த நெருப்பை அணைத்து விடும் சொல்கிறார். இதான் அவங்க ஆசிரியர் சொல்கின்ற செய்தி. அந்த செய்தியை சொன்ன உடனே இந்த பாப்பா அந்த செய்தியை வாங்கிடுச்சு. அடுத்த சில நாட்களில் அந்த செய்தி வரும் பொழுது அந்த பாப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. வந்தவொடனே கேட்குறாங்க, சார் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே ஒரு கேள்வி, ஆக்சிஜன் வந்தால் நம்ம ஒரு பொருள் நெருப்பு எரியும் பொழுது ஆக்சிஜன் வந்து அது அதிகமாக எரியும், கார்பன் டை ஆக்சைடு பண்ணது ஆங்கிலம் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு முறையும் சொல்லியிருக்கீங்க, நம்ம காற்றை உள்ள எடுத்துக்கொள்ள என்ன எடுத்துப்போம், ஆக்சிஜன் எடுத்துக்கொள்வோம், வெளியிடும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் இல்லையா, வெளியிடுவோம். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு கேள்வி எடுப்பாங்க, சாப்பிட்டீங்க சார் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க, இதுக்கு அந்த கருத்து வேறுபாடுன்னு சொல்லி கேட்குது. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ தான் அடுப்பு சில வீடுகளில் பயன்படுத்த, சில வீடுகளில் கேஸ் வந்துருச்சு. நம்ம ஊதுவோம் இல்லையா, அடுப்பு அணைஞ்சு போச்சா ஊதாங்குழல் ஊதுவோம்ல, நம்ம ஊதும் பொழுது என்ன வெளியிடப்படும்? அப்போ அடுப்பு எதுக்காக நம்ம ஊதுவோம் அம்மா? நல்லா எரியணும் தானே. அப்போ ஏன் அணையல? நீங்கள் சொல்வது போல நெருப்பு எரியும் பொழுது நம்ம கார்பன் டை ஆக்சைடை ஊதுறோம் இல்லையா, அப்போ இது அணைஞ்சிருக்குமே, ஏன் அணையலன்னு சொல்லி எழுப்புறாங்க. அந்த வாதியார் சூப்பரான கேள்வி, இந்த கேள்விக்கு முதல்ல அந்த பொண்ணுக்கு கை தடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வகுப்பறை ரொம்ப அருமையாக கேள்வி கேட்குறேன் சூப்பரான்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அதற்குரிய விளக்கமும் அவர் பின்னால் கொடுக்குறாரு. இதை அந்த பாராட்டுகளை பெற்ற உடனே அந்த பொண்ணு பாமா வீட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி மெதப்பில் போகிறாங்க. மெதம்னா ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, மெதப்புன்னா ஒரு மாதிரி சந்தோஷம். பரவாயில்ல, இப்படி ஒரு கேள்வி கேட்டால் சாரை பாராட்டா ஒரு விளக்கம் கொடுத்தான்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே இந்த நிகழ்வை அவங்க அம்மாட்ட பதிவு பண்ணுறாங்க. ஏய் நீ சும்மாவே இருக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. கேட்டு பரவாயில்ல உன்னை நான் ஒரு விஞ்ஞானியாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவங்களோட பாமாவோட அம்மா பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பாட்டி அவங்க பாட்டி உட்காந்துருக்காங்க திண்ணையில். ஏன்டி இப்படிலாம் கேள்வி கேட்குறியே, உங்கள் வாதியார் ஒன்று அடிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டவுடனே, இந்த டீச்சர் எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட அந்த பாமா இந்த கருத்தை பதிவு பண்ணுறாங்க. பரவாயில்லையே நல்லா பொழைச்சிக்கொடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் அவங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க. அப்படியே இந்த நிகழ்வு போய்கிட்டு இருக்கு. அடுத்து போன உடனே அந்த பள்ளியில் அடுத்து என்ன அப்படின்னா இந்த அடுத்த ஆசிரியத்தை போகிறாங்க. இப்போ தான் இந்த பாடவழிஞர் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் படிக்கும் போதெல்லாம் கூட நாங்களாம் படிக்கும்போது இருந்தது. கைத்தொழில் ஆசிரியர்னு ஒருத்தர் இருப்பாங்க, சரிங்களா? கைத்தொழில் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு பல்வேறு சின்ன சின்ன வேலைகளை எப்படி செய்து முடிக்கணும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. அந்த பாய் பின்னுவது சில விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த பள்ளியில் உள்ள பல்வேறு சும்மா கிடைக்கிற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த இடத்தை பிரித்து கொடுத்துட்டு இதில் நீங்கள் தோட்டங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த வகுப்புக்கு இந்த பாமா இருக்கிற வகுப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுத்துட்றாங்க. அந்த இடங்களுக்குள்ள அந்த பல்வேறு மாணவர்கள் வகுப்பு பிரிவுகளுக்கும் போட்டி வரும். எங்கள் தோட்டம் நல்லா இருக்கா, உங்கள் தோட்டம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பல்வேறு வகுப்புகளுக்குள்ளே போட்டி வரும். அப்போ பாமா படிக்கிற வகுப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் அதிகமான செடிகளையும் காய்கறி செடிகளையும் ஏதாவது நிறைய செடிகளை கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் செடிகளை தேடுறாங்க. தேடும் போது கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கத்து காட்டில் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு காட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா மிளகாய் செடி வச்சுருக்காங்க. மிளகாய் செடி வச்சுருக்கும் பொழுது அது சின்னதாக இருந்தால் நம்ம பெயர்த்து வச்சா பொழைச்சிக்கும். அது அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. அது என்ன பண்ணாங்க, அந்த செடி பூத்துருச்சு, கிட்டத்தட்ட காய் வரும் தருவாயில் இருக்குது. அதில் ஒரு 10 செடியை பிடிங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம தோட்டத்தில் செடி அதிகமாக பார்க்கணும் வைக்கிறாங்க. இந்த பாமாவோட தோழிகள்லாம் வைக்கும் பொழுது அது எடுத்து வச்சோடனே அந்த செடி காஞ்சிருது. இப்போ தோட்டக்காரர் பார்த்துட்டு என்னங்க இப்படி பிள்ளைங்களாம் வந்து பிடிங்கிட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து இங்கே தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க. தலைமை ஆசிரியர்னே அவர் தலைமை ஆசிரியரும் பார்க்கும்பொழுது ஒரு சில வகுப்புகள்லாம் பார்க்குறாங்க. அதிலே கீழே எழுதியிருப்பாங்க, அந்த செடியாலே எழுதியிருப்பாங்க 6th A 7th B 8th C தான் எழுத முடியும். அந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ எழுதும் பொழுது ஒரு தோட்டத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட மிளகாய் செடிகள் அது காஞ்சி போயிருக்கு. காஞ்சி போயிருக்குன்னா அந்த வகுப்பாசிரியர் கூப்பிட்றாரு, இது எந்த வகுப்பு அப்படின்னு பாருங்க. வகுப்பு பார்த்துட்டாங்க, நேரடியாக அந்த வகுப்புக்கு போகிறாங்க. போன உடனே கேட்குறாங்க. அந்த தோட்டக்காரும் உடன் போயிட்டு இருக்காரு. போகும்போது வகுப்பாசிரியர் யாருப்பா அந்த செடி இப்படின்றதுன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு தயங்கி பார்க்குறான். இந்த பாமா மட்டும் எழுந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது இல்லை பல்வேறு இடங்களை கேட்டதுன்னா, கையில் திருட்டும் வாயில் பொய் இருந்தால் நம்ம பல்வேறு இடங்களில் அவமானப்படும் சொல்லியிருக்காங்க. எந்த தருணத்துலையும் உண்மையை ஒத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பொண்ணு என்ன பண்ண பாமா உடனே எழுந்திருக்குது, நான் தான் சார் பண்ணிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வகுப்பாசிரியர் கோவம் வந்துடுது, நீ எப்படி போய் பண்ணுன்னு சொல்லிட்டு 4-5 அடி அடிக்கிறாரு. உடனே அந்த தோட்டக்காரர் பார்க்குறாரு. தோட்டக்காரர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சார் அடிக்காதீங்க சார், அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், எதை தெரியாமல் பண்ணிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காருக்கு அந்த மனம் வருது. வெளியில் வந்துட்டு ஆனால் அந்த தோட்டக்காரர் இன்னொரு வார்த்தையும் பதிவு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா,
அந்த பிள்ளைங்களுக்கு என்ன, ஆனால் இப்போ யாருக்குமே அந்த செடி பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு. அவங்க தோட்டக்காரருக்கு பிரயோஜனம்னா இங்கே எடுத்து வச்சது இல்லையா, இங்கேயும் பிரயோஜனம்லாம் போயிடுச்சு. இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணாதோட அந்த நிகழ்வு அப்படியே முடிச்சோடனே அடுத்து பார்த்தோன்னா அந்த பள்ளிகளில் ஒரு ஆசிரியர், பாடம் குறிப்பிடலை, ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அவங்க மாணவர்களிடத்துல பல்வேறு விதமான வேறுபாடுகளை காப்பது, கொஞ்சம் உடச்சி பேசணும் அப்படின்னா சாதிய மத மற்ற பல்வேறு வேறுபாடுகளை பார்க்குற ஆசிரியரும் அங்கே இருக்காங்க. அவங்களை நான் வெறுக்கிறேன் என்பதையும் அவர் குறிப்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து கணிதாசிரியர் மீண்டும் வர, கணிதாசனை பிடிக்கான்னு சொல்லிட்டு போனோம் இல்லையா. இப்போ அந்த நடுநிலை பள்ளியை முடிச்சுட்டு உயர்நிலை பள்ளிக்கு போகிறாங்க. உயர்நிலை பள்ளிக்கு போன உடனே அவங்க அங்கே பார்க்கக்கூடியது, முதல்ல பார்க்கறது கணிதாசிரியர் தான். அங்கே உயர்நிலை பள்ளிக்கு போனோடனே கணிதமும் ஆங்கிலமும் இந்த பொண்ணு நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா படிக்க ஆரம்பிச்சோன்னா ஆங்கிலத்தில் அதிகமான மதிப்பெண் எடுக்கிறாங்க. எடுத்தோடனே அடுத்து கணிதாசிரியர் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா, ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு நேராக அந்த பொண்ணுட்டு வராரு. பல்வேறு நாட்கள் கடந்துக்கிட்டு இருக்கு, மதிப்பெண்லாம் வருது. ஆங்கிலத்தில் அதிகமான மதிப்பெண் இருக்குது, இது கணிதத்தில் குறைவான மதிப்பெண் இருக்குது. இருந்த உடனே அந்த அளவுகோல் எடுத்துக்கிட்டு ஒரு மனக்கணக்கு அந்த பொண்ணு தப்பாக பண்ணிட்டாங்க. பண்ண உடனே குச்சி அளவு ஸ்கேல் எடுத்து வராரு. ஆக நம்மளை தான் அடிக்க வராருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே அப்படியே இருக்கு. பயந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கணிதாசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே அந்த ஸ்கேல் கை வைக்கணும், ஸ்கேலால் அப்படி முகத்தை திருப்புறாங்க. திரும்ப இந்த முகத்தை ஸ்கேலாலே அளக்குறாரு. உன்னோட நெற்றி முகலாம் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இதை கணிதத்துக்கும் பயன்படுத்து அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு பிரமிச்சு போயிட்டான். பிரமிச்சு போனே அடுத்த சில நாட்கள் வந்து கணிதத்துக்கு அதிகமான பயிற்சி எடுக்கிறான். பயிற்சி எடுத்த உடனே அடுத்த தேர்வுகளை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு இணையாக கணிதத்துலேயும் அதிகமான மதிப்பெண் வாங்குறான். ஒரு காலத்தில் கணிதத்தில் பின்தங்கிய, கணிதம் பிடிக்காத ஒரு மாணவி இந்த ஆசிரியரோட பாராட்டுதலால் இப்போதைக்கு அவன் என்ன வருங்கன்னா கணித பட்டதாரி ஆசிரியராகவே மாறிட்டான் பின்காலத்தில். அப்படியே அடுத்த நிகழ்வுகள் போய்கிட்டு இருக்கு. அந்த பள்ளியில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மந்திரி சபைன்னு சொல்லுவாங்க, மந்திரி சபை கூட்டம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் நடக்கும் அது. மாணவர்களே வந்து வாக்களிப்பாங்க. வாக்களிச்சுட்டு அது இப்போ இருக்காங்க இல்லையா, இப்போ தமிழக அரசில் இருக்கு இல்லைங்களா, பொதுப்பணித்துறை வந்து அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர்லாம் இருக்காங்க. இது போலே மாணவர்களை பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க. அந்த பொறுப்புகளை அவங்க சரிவர செய்யணும். யாராவது சரிவர செய்யணும் அப்படின்னா இது போன்ற ஒரு கூட்டத்தில் பல்வேறு நபர்களும் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விகளுக்கு இந்த இந்த நிகழ்வுக்கு ஒரு மாதம் ஒரு ஆசிரியர் சபாநாயகர பதவி இருப்பாங்க. அவங்க அந்த இதை கூட்டத்தை வழிநடத்துவாங்க. வழிநடத்தும் பொழுது இவன் ஒரு முறை உணவுத்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. ஏன்னா அங்கே பெரும்பாலும் சிக்கல் எதில் வரும் அப்படின்னா உணவுத்துறை அமைச்சர் தான் சிக்கல் வருமா. உணவு கொடுக்கும் பொழுது பல்வேறு பேர் அதிகமாக போட்டுப்பாங்க, அவங்க தெரிஞ்ச நபர்கள் கூட அதிகமாக கொடுத்துருவாங்க. இது போன்று பல்வேறு கேள்விகள் எழுப்பிட்டு இருப்பாங்க. எழுப்பும் பொழுதும் அதுக்குரிய பசங்க, இப்போ பெண்கள் பேசும்பொழுது பசங்க கொஞ்சம் கிண்டல் அடிக்கிறது, இதெல்லாம் அப்பவுமே இருந்திருக்கு. நிறையா இந்த அறிவியல் ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, குறுக்கிட்டு எக்காரணத்தை கொண்டும் பெண் பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுமா அந்த அறிவியல் ஆசிரியரை. யார் இவங்களுக்கு பிடிக்குது, நம்ம அறிவியல் டீச்சர் இருக்காங்க, யாரை பிடிக்குதுன்னு பார்ப்பாங்க. ஒவ்வொருக்குள்ளும் ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இல்லை என்னதான், ஆனால் அவங்க எல்லாத்தையும் சமமாக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அடுத்து தமிழாசிரியர் அவங்களோட பழக்கம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு குறிப்பிட்றாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, போயிட்டு இருக்காங்க, பல்வேறு கேள்விகள் கேட்கும் பொழுது ஒவ்வொரு இன்னைக்கு பாடம் நடத்திட்டா முடிச்சோன்னா அடுத்த நாள் இந்த பகுதியில் கேள்விகள் கேட்பாங்க. கேள்விகள் கேட்கும் பொழுது யார் வந்து யாருக்காவது பதில் தெரியும் கை தூக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் வேணுனே நல்லா படிச்சிருப்பாங்க, வேணுனே கை தூக்காமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபரை பார்த்து கேள்வி கேட்பாங்க. ஒரு 2 நாள் பார்த்துருக்காரு, இந்த பொண்ணு கை தூக்காமல் இருந்து 2 நாள் கேள்வி கேட்காரு, அழகாக இந்த பதில் சொல்லியிருக்கு. அப்போ அடுத்த சில நாட்கள் ஒரு கேள்வியை கேட்கல வருது. அடுத்த சில நாட்கள் என்ன பண்ணியிருக்கு, தூங்குற மாதிரியே அந்த பொண்ணு நடிச்சிருக்கு. சரி தூங்கினா கேள்வி, அப்படியே தூங்கிட்டு மாதிரி நடிச்சிட்டு உடனே இப்படி கேள்வி கேட்குறாரு. டக்குன்னு ஏஞ்சி என்ன பண்ணுங்க, பதில் உடனே சுறுசுறுப்பாக சொல்லுது. ஓ ரொம்ப திறமையான பொண்ணு ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி வேலை கொடுக்குறாரு அப்படின்னா, சில ரொம்ப படிக்க தெரியாத மாணவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு இந்த பொண்ணு நீங்கள் என்ன பண்ணும், இலக்கணம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பணியை கொடுக்குறாரு. அந்த பணியை அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுமையாக அந்த பணியை செய்து முடிக்கிறாங்க. அதில் நான் தேர்வு வச்சு பார்ப்பங்கிறாரு. தனியாக தமிழாசிரியர் தேர்வு வைக்கிறாரு. வைத்து பார்த்த உடனே அந்த பொண்ணுங்க போய் இந்த 4 பேர் தேர்வு எழுதிட்டுருக்காங்க. எழுதும் பொழுது இந்த பெண்ணு வேண்டிக்கிறார் என்னன்னா, எப்படியாவது அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்துடணும், நல்லபடியாக மார்க் எடுக்குன்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொண்ட உடனே அவங்களும் சிறப்பாக தேர்வு எழுதுறாங்க. அதில் வெற்றியும் பெறுறாங்க. வெற்றி பெறும் பொழுது அந்த தமிழாசிரியர் அந்த பெண்ணுக்கு குட்டி ஆசிரியர்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த காலம் அங்கே முடிஞ்சது. அடுத்து அங்கேருந்துலாம் முடிச்சுட்டு பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கல்லூரிகளுக்கு போகிறாங்க. கல்லூரிகளுக்கு போகும் பொழுது கல்லூரியை பார்த்தோன்னே கிராமப்புறங்களில் வளர்ந்த மாணவி, சரிங்களா. இதுக்கடையில் இன்னொரு செய்தி, அறிவியல் ஆசிரியர் பற்றி இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். அவங்க கிராமப்புறத்தில் வளர்ந்த மாணவி. அவர் வந்து நெல் பற்றி ஒரு பாடம் எடுத்துகிட்டு இருக்கார். நெல் பற்றி ஒரு பாடம் எடுக்கும்போது ஒரு நெல் படம் வரைகிறார். நெல் படம் வரைஞ்ச உடனே இந்த பொண்ணு சிரிச்சிருது. ஒரு மாதிரி என்ன சிரிக்கிற ஏதிரி அப்படிங்கிறாரு.
இல்லை சார் நெல் படம் இப்படி வராது, நான் எங்கள் வீட்டில் காட்டிலாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி இருக்கவே இருக்கான்னு சொன்னோடனே உனக்கு என்ன தெரியும் உட்காது அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் அந்த பொண்ணு சரியா நீ வந்து வரேன்னு அந்த ஆசிரியர் சொன்ன உடனே இந்த பொண்ணு போய் வரையுது, பரவாயில்ல தனக்கு தெரியாத விஷயத்தையும் நிறைய விஷயம் சொல்லி கொடுங்க, அதுவும் பாராட்டுதல் முடியும் இது பண்ணுறாங்க. இப்படியாக பள்ளி படிப்பு முடிச்சுட்டு அந்த பொண்ணு கல்லூரிக்கு போகுது. கிராமப்புறங்கள்லேருந்து கல்லூரிக்கு போகின்ற மாணவர்கள் அந்த கல்லூரியை பார்த்தோன்னே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நம்மளாம் இங்கேருந்து வந்து வேற்றுக்கிற வாசி கூட அந்த பொண்ணு உணருது. யாராவது ஒருத்தர் அனைவருக்கு முடியாது. இது போன்ற கிராமப்புறங்களுக்கு போகும் பொழுது எல்லாம் புதுமையாக தெரியும். தெரிகின்ற சமயத்தில் அவங்க குறிப்பிட்றாங்க, அங்குள்ள தமிழாசிரியரும் சரி ஆங்கில பேராசிரியர்களும் சரி, தமிழ் பேராசிரியர் ஆங்கில பேராசிரியர் பண்ணும் அவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டு எடுத்து இப்படிலாம் நடக்கணும் போகணும்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களையும் அங்கேயும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் அந்த போங்க அவங்க விழுந்து எழுதுனது என்ன அப்படின்னா, ஆங்கில பேராசிரியர் பாடம் நடத்தி இருக்கும் பொழுது காதல் சம்பந்தமான ஒரு இது கல்லூரி பாடங்கள் இருக்குது. அதில் மார்க் ஆண்டனி கிளியோபெட்ரா அவங்களோட காதல் காவியம் நடத்தியிருக்காங்க. நடத்தும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதி நடத்தும் பொழுது அவங்க ரொம்ப இன்வால்வ், பிள்ளைங்கள்லாம் அந்த அளவுக்கு இன்வால்வ் அவங்க நடத்துறது இன்வால்வ் ஆகிட்டாங்க. இன்வால்வ் ஆகிட்டு அடுத்த நாள் அவங்க இந்த பகுதியை கிளியோபெட்ரா அந்த காதலோட தோல்வியின் காரணமாக இறந்து போக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நடத்த போகிறாங்க. இந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மாணவிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, கருப்பு சேலை அணிஞ்சிட்டு வராங்க. எல்லாமே கருப்பு சுடிதாரே அப்போ இருந்தாலும் அணிஞ்சிட்டு வர கருப்பு உடையை அணிந்து கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு ஈடுபாடோடு அவங்க கட்டுறாங்க. இது போன்ற அவங்க வாழ்க்கையில் பாமா அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? இல்லை இல்லை, அவங்க தொடக்கப்பள்ளி யார் கடிதம் எழுத ஆரம்பிச்சாங்க, யார் கடிதம் எழுத ஆரம்பிச்சாங்க? அவங்க தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, என் பிரியமான ஆசிரியர்கள் சொல்லிட்டு நான் எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, நான் எப்படி மற்ற ஆசிரியர்கள் சந்தித்தேன்னு சொல்லிட்டு எல்லா நிகழ்வுகளையும் அவங்க தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு கடிதமாக எழுதி கொண்டிருக்கிறாங்க. எழுதி முடிச்சோடனே அவங்களும் இன்னைக்கு ஆசிரியர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கெல்லாம் ஆதி மூலமாக, அதாவது சமூகத்தில் உள்ள அவல நிலையை போக்க அல்ல அநீதியை கேட்பதற்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு எனக்கு மிக மிகவே ஆதி மூலமாக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தது யார் அப்படின்னா யார் தான், நீங்கள் தான் சொல்லிட்டு உங்களை பெரும் மதிப்போடு வணங்குகிறேன்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை அவர்கள் நிறைவு செய்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா, இது போன்ற கடிதங்களை என்ன பண்ணோம், நம்மளும் நீங்களும் என்ன பண்ணோம், வருங்காலங்கள் எழுதணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம நல்ல நிலைமைக்கு சில இடங்களில் போய் சேரும், சில விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு நடக்குன்னு சொல்லிட்டு இந்த கதையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.